ஹாய் கோடஸ், இந்த வீடியோவில் நம்ம நம்பையோட ஃபஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நம்பை இன்ட்ரடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட யாராவது நம்பைனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 3 பாயிண்ட் தான். அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்பை அப்படின்றது ஒரு பைத்தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது பைத்தானில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி லைப்ரரி தான் நம்பை. ஓகேவா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள்ஸ் அரே கிரியேட் பண்ண போகிறீங்க, லிஸ்ட் ஆஃப் அரே, ட்ரிபிள் ஆஃப் அரே கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த நம்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பையை வேறு விதமாக என்ன கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்றது கால் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நியூமெரிக்கல் நம்பை அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த நியூமெரிக்கல் பைத்தான்னா என்ன அப்படின்றது அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட் இஸ் நம்பை? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம நம்பைனா என்னன்ற ஒரு சின்ன டெஃபினிஷன் பார்த்துருப்போம். இப்போ நம்பைனா என்ன, அது யார் கிரியேட் பண்ணா, அண்ட் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத இந்த டெஃபினிஷனில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அதாவது நம்பைன்றது ஒரு பைத்தான் லைப்ரரி, அது அரேக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். செகண்ட் பாயிண்ட்ஸில் பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஃபார் ஒர்க்கிங் இன் டொமைன்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் மேட்ரிக்ஸ். அதாவது ஸோ அந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பை ஜஸ்ட் அரே கிரியேட் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணலை. நம்ம இந்த மல்டிபிள் டொமைன்ஸ்க்காக, அதாவது லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் மேட்ரிக்ஸ், ஸோ இதுக்காகலாம் யூஸ் பண்ணுற காரணத்துக்காக தான் நம்மளுக்கு லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, அதாவது நியூமெரிக்கல் பைத்தான், அதுக்காக தான் நம்ம அதை நியூமெரிக்கல் பைத்தான்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ தேர்ட் பாயிண்டில் பாருங்கள், அதாவது நம்பை யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவர்ஸ் ஒலிஃபண்ட் அப்படின்றவர் 2005 கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த நம்பை ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால் நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி தான், அதாவது நம்பை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூமெரிக்கல் பைத்தான். அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல, மல்டிபிள் நம்ம நியூமெரிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால, மல்டிபிள் டொமைன்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம அந்த நம்பையை நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், நம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் அண்ட் ட்ரிபிள் யூஸ் பண்ணியே நம்மளால் பண்ண முடியும். அப்போயே நம்ம தனியாக ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணி, அதாவது நம்பையை இம்போர்ட் பண்ணி நம்ம அதுக்கு நம்ம தனியாக நம்ம அரே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஸோ அந்த டவுட்ஸை இந்த ஸ்லைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணியும் ட்ரிபிள் யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு அரேயை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கம்பேரிட்டிவ்லி நம்ம நம்பையோட கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதாவது செகண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் நம்பையை கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நம்பை அதோட 50% ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, லைக் ட்ரெடிஷ்னல் லிஸ்ட் அண்ட் ட்ரிபிள் யூஸ் பண்ணி நீங்கள் அரே கிரியேட் பண்ண முடியும். பட் கம்பேரிட்டிவ்லி உங்களோட டேட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நம்பை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 50% உங்களோட டேட்டா சர்ச்சிங்கை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் இப்போ ஏதாவது நம்பையில் ஏதாவது அரே ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை நம்பையில் n டைமென்ஷன் அரே அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த n டைமென்ஷனில் நிறைய சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நம்ம கோடிங் டைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் அதாவது நீங்கள் அரே ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, அதில் நம்பையில் சொல்லும் போது n டைமென்ஷன்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அது நம்ம கோடிங் டைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங்லாம் நீங்கள் அதாவது ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மோஸ்ட்டாக ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த அரே டேட்டாஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட டேட்டாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும், லைக் டெக்ஸ்ட் டு எடிட் இல்லைனா டெக்ஸ்ட் டு இமேஜ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட டேட்டாஸ் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த நம்பை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் உங்களோட ப்ரோக்ராம்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்பை மாடியூல் இல்லாமல் இருக்காது. அண்ட் ஒரு சில இம்பார்ட்டண்டான பேசிக் மாடியூல்ஸ்லாம் இல்லாமலேயே நம்மளால் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்லாம் இருக்காது. அது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்பை அப்படின்றத நம்ம தியரிட்டிக்கலாக இவ்வளோ நேரம் பார்த்துருப்போம். ஸோ கோடிங் டைப்பில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்பை அப்படின்றத நீங்கள் எனி ப்ரௌசர்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா numpy.org அப்படின்ற ஒரு டொமைன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், அதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ
ஸோ இதுதான் நம்பையோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரீசெண்டாக உள்ள அப்டேட்ஸ் அண்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து டீட்டெயிலாக இதில் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே டாப் மெனுவில் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைக் இப்போ நீங்கள் ஒரு கோண்டா என்விரான்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எப்படி உங்களோட நம்பையை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனாலும் சேம் மெத்தட் தான் இந்த கோண்டா வெர்ஷன்ஸும். இல்லை நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, இல்லைனா விஎஸ் கோடு இல்லைனா ஐடியல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்ற கோடை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பைத்தாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பைத்தாமில் வந்து உங்களுக்கு பைத்தான் இன்டர்பிரிட்டரில் டவுன்லோட் பண்ணலாம். அது எப்படின்றத வந்து நான் வந்து பார்ப்போம். ஸோ இந்த டவுன்லோடிங் ப்ராசஸ் வந்து சேம் IntelliJ மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி அதுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். IntelliJ அப்படின்றத போட்டிருப்பேன், பைத்தாம்ன்றதை போட்டிருக்க மாட்டேன். நான் வந்து நியூவாக ஒரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நேம் வந்து நம்பை அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து நம்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். 2 மெத்தட்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். லைக் நம்மளுக்கு வந்து டெர்மினல் யூஸ் பண்ணி பண்ண முடியும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து கீழே இருக்கும். ஸோ விஎஸ் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து டெர்மினல்ஸ் இருக்கும். அண்ட் இதில் வந்து பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்றது கொடுத்தீங்கன்னா, பிப் இன்ஸ்டால் நம்பை அப்படின்றது கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பை டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றத மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைத்தாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே மேலே மெனுஸ் இருக்கும். ஸோ மேலே மெனுஸை கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை அதில் தான் நீங்கள் லைக் நீங்கள் ஏதாவது பைத்தானில் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் நம்பை அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணி இதில் வந்து நம்பை அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ஸ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் வெர்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால க்ளோஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட வெர்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இம்போர்ட், அதாவது நம்பையை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் நம்பை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நம்பை யூஸ் பண்ணக்கப்புறம் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ASNP அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நம்பை வந்து மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது லிஸ்ட் ஆஃப் அரே வந்து மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் உங்களோட நம்பை வந்து நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து நம்பை அப்படின்றத வந்து நம்மளால் டைப் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட்டாக தான் நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணுறோன்னா ASNP அப்படின்றது கொடுத்துட்டோன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து NP டாட் அப்புறம் உங்களோட வேரியபிளுக்கு கால் பண்ணால் மட்டும் போதும். அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ASNP அப்படின்றத வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து NP மட்டும்தான் போடணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் வேரியபிள் வேணால், என்ன டைப் ஆஃப் நேம் வேணால் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அது கால் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து NP அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட வெர்ஷன் செக் பண்ணல. ஸோ அதுக்காக பிரிண்ட் அப்படின்றது கொடுத்து அதில் NP, அதாவது நம்மளோட நம்பையை கால் பண்ணோம். NP டாட் வெர்ஷன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற நம்பையோட வெர்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் வந்து 2.2.1 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்பை யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக நம்ம வந்து எப்படி ஒரு அரேயை க்ரியேட் பண்ணுறது, அதாவது அரே ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்காக நான் வந்து அரே அப்படின்றத ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈக்குவல் டு அப்படின்றத போட்டு NPயை கால் பண்ணிக்கிறேன். அதாவது நம்பையை கால் பண்ணி டாட் நான் என்ன வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது அரே க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அரே ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து 2 டைப்ஸில் பண்ண போகிறேன். அதாவது லிஸ்ட் ஒரு வாட்டி பண்ண போகிறேன் அண்டு ட்ரிபிள் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராக்கெட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரிபிள் பார்ப்போம். லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பேக்கெட்ஸ் வரும். ஸோ அதனால் ஸ்கொயர் பேக்கெட் யூஸ் பண்ணி நான் வந்து 1, 2, 3, 4, 5 அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் நம்மளோட வேரியபிள், அதாவது அரே அப்படின்றது கொடுத்து இப்போ நான் வந்து என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்கள் நம்மளோட லிஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து
அரே ஆப்ஜெக்ட்டை இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து நம்பையில் க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் இந்த நம்பையில் வந்து நம்மளுக்கு நான் ஆல்ரெடி நம்ம தியரிட்டிக்கலில் சொல்லியிருப்பேன், அதாவது என்டி அரே அப்படின்றத பார்த்துருப்போம். நம்ம இதில் வந்து n டைமென்ஷன் அப்படின்ற ஒரு மெயின் டாபிக் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த n டைமென்ஷன்லாம் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்டுக்கு பார்த்தோம்ல, சேம் அதேமாதிரி ட்ரிப்புளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் அது வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, சேம் மெத்தட் தான். அவுட்புட் கூட நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைமென்ஷனில் மட்டும் 4 டைப் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ டைமென்ஷன், 1 டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் அண்ட் 4th வந்து உங்களுக்கு I டைமென்ஷன் அரே அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே அரே தான் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீரோ அரே அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஐ அரே வர என்னன்றதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட, அதாவது லிஸ்ட்டு யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிங்கிள் டைமென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் டைமென்ஷனுக்காக நான் வந்து ஒரு அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அரே இஸ் ஈக்குவல் டு அப்படின்றது போட்டு np.array அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் வந்து இப்போது நான் வந்து 42 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், அதாவது நம்ம லிஸ்ட்டும் இல்லாமல் ட்ரப்புளும் இல்லாமல் ஜஸ்ட் வெறும் ஒரு 42 அப்படின்றது கொடுத்துருக்கீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அதை தான் நம்ம வந்து ஜீரோ டைமென்ஷன் அப்படின்றது சொல்கிறோம். லைக் 1x1 மேட்ரிக்ஸ் மாதிரி. இட் மீன்ஸ் நம்ம வந்து டேட்டாஸ் எதுவுமே, அதாவது லைக் ட்ரிப்புளும் இல்லாமல் லிஸ்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜஸ்ட் சிங்கிள் டேட்டாவை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஜீரோ டைமென்ஷன் அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ அதை எப்படி பார்க்குறது, அதாவது அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் என்ன வேரியபிளை க்ரியேட் பண்ணிங்களோ அதை வந்து கால் பண்ணி .ndim அப்படின்றது கொடுத்தீங்கன்னா, ndim அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமென்ஷனோட டைப்ஸ் காமிக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னோடய டைமென்ஷன் வந்து 0 அப்படின்றது காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் 1ம். பட் நம்மளுக்கு 1 எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஒரு டேட்டா, அதாவது லிஸ்ட்லேயும் அரேலையும் லிஸ்ட் ஆர் ட்ரிப்புள்லேயும் நீங்கள் ஏதாவது டேட்டாஸ் கொடுக்குறீங்க, செட் ஆஃப் டேட்டாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஹோல் செட் ஆஃப் டேட்டாவையும் அதை வந்து 1 டேட்டாவாக கன்சிடர் பண்ணிக்கும். இட் மீன்ஸ் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம வந்து இப்போது, ஸோ நான் அதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்றத வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ காப்பி பண்ணி இப்போ நம்ம வந்து 1 டைமென்ஷனுக்கு பார்க்கலாம். ஸோ 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 3 டைமென்ஷன் அண்டு I டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ 1 டைமென்ஷன் அப்படின்றத மாற்றிட்டு இப்போ அதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து சிங்கிள் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதாவது சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் டேட்டா, அதாவது லைக் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டா அப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை வந்து 1 அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போது சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் டேட்டா தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து 1 அப்படின்றது வந்து காமிக்கும். இன்னுமே ஒரு சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக நம்ம வந்து செகண்ட் டைமென்ஷன் பார்ப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி நான் செகண்ட் டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது நம்ம எவ்வளோ டேட்டா க்ரியேட் பண்ணுறோன்ற அர்த்தம் கிடையாது, இது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ப்ராக்கெட்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து நான் இந்த இதில் காமிக்கிறேன் பாருங்கள். லைக் இப்போ நான் வந்து டபுள் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி இப்போ என்னோடய ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் 2 லிஸ்ட் ஆஃப் டேட்டா க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டைப் 2 அப்படின்னு வந்துடும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணுற பாருங்க, எனக்கு வந்து எரர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம், அதாவது எத்தனை டேட்டா கொடுக்குறோம் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வெளியே போடுறோம் பார்த்தியா ப்ராக்கெட்ஸ், அதாவது நம்ம நார்மலாக நம்மளோட பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டபுள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி போவீங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒன்று அண்ட் எண்டிங்கில் ஒன்று அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த செட்டை யூஸ் பண்ணி தான் இந்த டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. லைக் இப்போ வந்து நம்மளுக்கு பிரிண்ட்டில் வந்து ஒரு சிங்கிள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டபுள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுதான் நம்ம வந்து 1 அப்படின்றத சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி 2 க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம வந்து 2
அதாவது டைப் ஆஃப் டைமென்ஷன் 2 அப்படின்றது சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் அதாவது நார்மல் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸும் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் இதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அதுக்கப்புறம் நார்மல் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணனால இப்போ வந்து எனக்கு வந்து ரெண்டு ப்ராக்கெட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணனால எனக்கு வந்து டைப் ஆஃப் டைமென்ஷன் வந்து 2 அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ள டேட்டாஸ் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் என்ன டைப்ஸ் பார்த்தீங்க, என்ன டைப் ஆஃப் டைமென்ஷன் அப்படின்றத செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 அப்படின்றது தான் காமிக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் டைமென்ஷனும். ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து தேர்ட் டைமென்ஷன் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஸோ இப்போ காப்பி பண்ணி ஸோ இப்போது தேர்ட் டைமென்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து சைடு எட்டிங்லாம் மாற்றிக்கிறேன். தேர்ட் டைமென்ஷன் அப்படின்றத மாற்றிக்கிறேன். இப்போது நான் உள்ளே பாருங்கள், அதாவது வெளியே பாருங்கள், நான் வந்து அகெயின் ஒன் லிஸ்ட் ஆஃப் ப்ராக்கெட் அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் எண்ட் லிஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னோடய டேட்டா அதாவது உள்ளே என்ன டேட்டா கொடுக்குறோன்னுலாம் முக்கியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேட்டா தான் உள்ளே கொடுத்துருக்கேன். இப்போ என்னோடய ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்றதை. நம்ம வெளியே போகிற ப்ராக்கெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த அவுட்புட்டில் பாருங்கள், நான் வந்து உள்ளே 2 டேட்டா தான் கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து என்னோடய ப்ராக்கெட்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 ப்ராக்கெட்ஸ் வந்து அதாவது ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸையும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன் வந்து 3 அப்படின்ற நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் டைப் அதாவது ஐ டைமென்ஷன் அரே அப்படின்றது தான் லாஸ்ட் டைப். ஸோ அது என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ சேம் நான் வந்து இப்போ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐ டைமென்ஷன் அப்படின்றது போட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட அரே க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இதில் அப்படிலாம் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து சிங்கிள் டேட்டா மட்டும் கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை டைமென்ஷன் வேணும் அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். லைக் இப்போ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிற பாருங்கள். என்னோடய லிஸ்ட் ஆஃப் ப்ராக்கெட்ஸை கொடுத்துட்டு கமா யூஸ் பண்ணி நான் வந்து n டைம் = 5 அப்படின்றது கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய டைப் வந்து 5 அப்படின்றது டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிண்ட் அப்படின்றது கொடுத்து என்னோடய வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட அவுட்புட் வந்து அதாவது பாருங்கள் நம்மளுக்கு வந்து அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எண்டிங் பாயிண்ட்லேயும் 4 ப்ராக்கெட்ஸ் இருக்கும். இட் மீன்ஸ் நம்மளோட டேட்டாவோட சேர்த்து 5 ப்ராக்கெட்ஸ் இருக்கும். அதாவது 4 × 4 அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷனை தான் நம்ம வந்து நம்மளோட தியரிட்டிக்கலில் என்டி அரே அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் இதோட டைப்பை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இதை. ஸோ டைப் ஆஃப் அரே அப்படின்றது கொடுத்தனா இப்போ பாருங்கள், அதாவது கிளாஸ் numpy.nd அரே, அதாவது நம்ம n டைமென்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து nd அரே அப்படின்றத வந்து சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டைப்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.